அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீனிவாசம் சமையல். இன்னைக்கு ஸ்ரீனிவாசம் சமையல்ல காலிஃப்ளவர் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் மஞ்சூரியன் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. இது நம்ம ரெஸ்டாரண்ட்ல ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். இன்னைக்கு அதே சுவையோட அதே மணத்தோட வீட்லேயும் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ மஞ்சூரியன் செய்யறதுக்கு ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அது கூடவேவும் 150 கிராம் வரைக்கும் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அது கூடவேவும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த மாவுகள் கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இது இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. லம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அது கூடவேவும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கரைச்சிருங்க. தண்ணி பார்த்து கவனமா சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி பதத்துக்கு அதை கலந்து வச்சுக்கோங்க. இது கூடவேவும் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு காலிஃப்ளவரை இந்த மாதிரி பெரிய துண்டுகளாக வெட்டி வச்சுக்கோங்க. இதை நான் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணியிருக்கிறேன். அதை இந்த மாவு கூட நல்லா கலந்துருங்க. காலிஃப்ளவர் வேக வைக்கக்கூடாது. கலந்துட்டு எல்லா காலிஃப்ளவர்லையும் இந்த மாவு நல்லா கோட் ஆகுற மாதிரி கைகளால் நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். இது இப்போ 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா இது ஊறட்டும், மேரினேட் ஆகட்டும். அதனால அப்படியே வச்சிருங்க. இப்போ பாருங்க 20 நிமிஷம் ஆயிருச்சு. காலிஃப்ளவர் எல்லாமே இந்த மாவுல நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு வாணலியில எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் மிதமான தணல்ல வச்சுக்கோங்க. நல்லா சூடான உடனேயும் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி போட்டு எடுங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பொன்னிறமா நம்ம பொரிச்சு எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி பொரிக்கிறப்ப நல்லா டேஸ்டாக இருக்கும் மஞ்சூரியன். இப்போ எல்லா காலிஃப்ளவரையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெயில். இப்போ வாங்க மஞ்சூரியனுக்கு நம்ம ஃப்ளேவர்ஸ் சேர்த்துடலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவேவும் 2 பூடு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி அதையும் கூட சேர்த்துக்கோங்க. இதை எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி வதக்குறதுனால காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி அதையும் கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இந்த வெங்காயத்து கூடவேவும் ஒரு பெரிய கேப்சிகம் குடை மிளகாய் கொஞ்சம் சின்னதாக வெட்டி அதையும் கூட சேர்த்துக்கோங்க ஒரு வாசனைக்காக. இப்போ வெங்காயம் கேப்சிகம் இதெல்லாம் ரொம்ப வதக்கக்கூடாது. அந்த ஃப்ளேவர் அதில் இருக்கணும். அது கூடவேவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க ஒரு ஃப்ளேவருக்காக. இது ஹோம்மேட் சோயா சாஸ். நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்பட்ட செக் பண்ணிக்கோங்க. அது கூடவேவும் காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. அது கூடவேவும் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காலிஃப்ளவர் மஞ்சூரியனுக்கு நம்ம கெச்சப், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் இதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. இப்போ அதுக்கு பதிலாக தான் நம்ம வினிகர் சேர்க்குறோம். 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை, வினிகர், கொஞ்சமாக பெப்பர், அதாவது அரை டேபிள் ஸ்பூன் பெப்பர், இது எல்லாமே சேர்க்கறதுனால நம்ம டொமேட்டோ கெச்சப், சில்லி சாஸ் பயன்படுத்துகிற அதே ஃப்ளேவர் கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கும். ஏன்னா இப்போ அந்த இதெல்லாம் நம்ம வீட்டில் அடிக்கடி இருக்காது தேவையான சமயத்துக்கு. அதனால இந்த மாதிரி இதை நம்ம சேர்த்து செய்கிறப்ப கடையில் வாங்குற அதே ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. இது கூடவேவும் பொரிச்சு வச்சிருந்த காலிஃப்ளவர் நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லா காலிஃப்ளவர்லையும் நம்ம வதக்கின மசால் சேர்ந்து பிடிக்கிற மாதிரி நல்லா ஒன்று போல கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டு காலிஃப்ளவர் மஞ்சூரியன். இப்போ கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்கறதுனால நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வாங்குற அதே ஒரு ஃப்ளேவர் இதில் நமக்கு கிடைக்கும். இப்போ மஞ்சூரியன் உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னு நினச்சிங்கன்னா காய்கறிகள் வதக்குறப்ப 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அது கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னு சரியான பதத்தில் கிடைக்கும். இப்போ எனக்கு அந்த மாதிரி தேவையில்லை, அதனால நான் இப்படியே வச்சுட்டேன். இப்போ நம்ம சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலு காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி பண்ணிட்டோம். அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீனிவாசம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையலில். தேங்க்யூ.